அபிஷேக நீர் அருந்தினால் நோய் நீங்கும் அதிசயம். சிவபெருமான் சித்தநாதன் என்ற பெயருடன் காட்சி தரும் தலம் திருநரையூர். கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் வழியில் 9 கிலோமீட்டர் தொலைவில் திருநரையூர் உள்ளது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இம்மூன்றாலும் பெருமையுடைய இத்திருத்தலம் மகாலட்சுமி அவதாரம் நிகழ்ந்த சிறப்புடையது. இங்குள்ள தலமூர்த்தி சித்தநாதரை நோக்கி 14 சித்தர்களுள் ஒருவரான கோரக்க சித்தர் இத்தலத்திற்கு வந்து தவம் புரிந்தார். அவர் முன்பு தோன்றி தரிசனம் கொடுத்ததால் பரமேஸ்வரருக்கு சித்தநாதர் என்ற பெயர் ஏற்பட்டது. இத்தல மூர்த்திக்கு சாதாரணமாக ஒரு குடம் நீரை அபிஷேகம் செய்வித்து அதனை பிரசாதமாக நாம் குடித்தால் நம் உடம்பில் உள்ள அனைத்து வித பெரிய ரோகங்களும் தீரும் என்று சொல்கிறார்கள். பாண்டிய நாட்டு மன்னர் சந்திரகுப்தன் குஷ்டரோகம் ஏற்பட்டு அதனால் வருந்தி பல தலங்களுக்கும் சென்றான். அப்போது அவன் கனவிலே சித்தநாதர் தோன்றி நரையூருக்கு வா என்று அழைக்க அதன்படி இவ்வாலயத்திற்கு வந்த மன்னன் 1008 குடம் பாலபிஷேகம் செய்விக்க அவனது குஷ்டரோகம் உடனே குணமானது. சைவ வைணவ பேதமற்ற கோவில். திருநரையூர் தலத்தில் சைவ வைணவ பேதம் எதுவும் கிடையாது. மேதாவி மகரிஷி என்கிற ஒரு மகரிஷி கடந்தவம் புரிந்து இந்த ஆலயத்திலேயே மகாலட்சுமியை மகளாக அடைந்தார். நாச்சியார் கோவில் என்று அழைக்கப்படுகிற தலத்தில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு லட்சுமியை கன்னிகாதானம் செய்து கொடுத்த அற்புத சக்தி வாய்ந்த தலமாகும் இது. பொதுவாக மகாலட்சுமியை தரிசிக்க வேண்டுமெனில் அவளை மகாவிஷ்ணுவுடன் மணக்கோலத்தில் தரிசிப்பது வழக்கம். இவ்வாலயத்தில் மகாலட்சுமி மகரிஷியின் மகளாக தோன்றி வளர்ந்து கன்னியாக உலா வந்திருக்கிறாள். அவளை ஸ்ரீபரமேஸ்வரனும் பார்வதியும் மகளாக பாவித்து மகாவிஷ்ணுவிற்கு மனம் செய்து கொடுத்திருக்கின்றனர். இவ்வாலயத்தின் தனி சிறப்பு ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் மகாலட்சுமிக்கு 1008 தாமரை மலர்களினாலேயே குபேர மகாலட்சுமி ஹோமம் செய்து வருவதாகும். இவ்வாலயத்திற்கு வருபவர் அனைவருக்கும் அவரவர் விருப்பத்திற்கேற்ப வெற்றியை தந்தருபவள் ஸ்ரீ சௌந்தர நாயகி. இங்கு சுயவரதம், அட்சயமாலை, தாமரைப்பூ இலைகளை 4 திரு கைகளில் கொண்டு நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறாள் தேவி. இங்குள்ள சண்முகருக்கு பிரதி செவ்வாய்க்கிழமை சத்ரு சம்ஹார அர்ச்சனை நடைபெறுகிறது. 6 வித புஷ்பங்கள், நைவேத்தியங்கள், பல வகை பழங்கள், பழரசங்கள் இவைகளை கொண்டு பூஜை சிறப்பாக நடைபெறுகிறது.